லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்றைக்கி வந்து என்ன விளையாட்டுலாம் பார்க்க போகிறோன்னா, எங்கள் அப்பா சமைக்க போகிறாரு, அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாரு. ஸ்டவ் எடுத்து மேலே வச்சுட்டாரு. கேஸை கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. கேஸ் ஆஃப் பண்ணியிருப்பா. ஐயோ, ஏன்ட்டு தீப்பி கேட்டார், அவரே எந்திரிச்சு எடுக்கிறாரு. ஆக்சுவலி இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறாருன்னா, முட்டை குழம்பு வைக்க போகிறாரு. எங்கள் அப்பா நான்வெஜ் செய்கிறதுலாம் செம்மையாக இருக்குங்க, கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக லாரியில் நாங்கள் ஓடும் போதெல்லாம் அதிகமாக எங்கள் அப்பா தான் சமைப்பார். நல்லாயிருக்கும். பார்த்துப்பா. வடை சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் ஊத்துறாரு. மக்களே, எனக்காக இல்லாட்டியும் 30 வருஷமாக லாரி தொழிலே இருக்கிற இந்த மனுஷனுக்காக வாச்சு நீங்கள் லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேரு, பெல் பட்டன் எல்லாமே கொஞ்சம் கொடுங்களே பார்க்கலாம். நான் படுற கஷ்டமும் இவங்களுக்காக தான், இவங்க படுற கஷ்டமும் எங்களுக்காக தான். ஏதோ நீங்கள் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். கடுகு, பக்கத்தில் கொண்டு வந்தால் தொடையில் தெரிக்குது. கருகப்பில், பச்சை மிளகா, ஆக்சுவலி இன்றைக்கி லோட் ஆகுன்னு பார்த்தேங்க, இன்றைக்கி லோட் ஆகலை. வருத்தம். பட் பரவாயில்ல, இன்றை போனால் நாளை பிறக்கும். பதக்குறாருங்க. இருங்க, ஜூமிங்கில் காட்டுறேன். போதுமில்ல, ஆஃப் பண்ணிடுறேன். ஓட்டுமா? ஆமாம், அதுதான் பிரச்சனை. அப்பா, கடுகு அங்கெல்லாம் வச்சு கொட்டிட போகுதுப்பா. தும்பல், இரும்பல் எல்லாமே வருது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், மிளகாயெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட போகிறாரு. எங்களுக்கு சோறு போடுற தெய்வம். ஸ்டேரிங்கு, பிரேக்கு, கிளட்சு, எக்ஸ்லேட்டர். லாரி கேபின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேபினை வந்து நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, வீடு மாதிரி பார்ப்போங்க.
ஆக்சுவலி எத்தனையோ வண்டி கேபின் இருக்கலாம், ஆனால் நம்ம அசோக் லைலண்ட் கேபின் மாதிரி வராதுங்க. ஏப்பா கரெக்டா? கரெக்ட். அசோக் லைலண்ட் கேபின் தான் பெஸ்டான கேரக்டர். ஓல்ட் இஸ் கோல்டு அசோக் லைலண்ட் கேபின். ஏன்னா இந்த கேபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து இந்த கேபின் வந்து பெஸ்ட் கேபின். அசோக் லைலண்ட் தமிழ்நாடு கேபின் பெஸ்ட் கேபின். தமிழ்நாடு கேபின் பெஸ்ட் கேபின். இந்தியாவிலேயே எந்த லாரி கோடிக்கணக்கான லாரி இருந்தாலும் கேபின் பாடி கேபின் கட்டினாலும் தமிழ்நாடு விட்டுள்ள கேபின் இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது. அவளை வந்து அதாவது பேக்ல பெட்டு மாதிரி சமைக்கிறதுக்கு மாதிரி இந்த மாதிரி இடம் வசதிகள், தண்ணி கேன் வச்சுக்கிறதுக்கு எல்லா பொருளும் மேல டாப்ல வந்து அந்த தமிழ் ஜாமான பொருட்கள் வைக்கிறது எல்லா வசதிகளும் உள்ள வண்டி தமிழ்நாட்டு வண்டி மட்டும்தான். வேற எந்த வண்டியுமே கிடையாதுங்க ஐயா. ஆக்சுவலி ஃபாரின் வண்டிலாம் நிறைய இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலே நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே புழங்கிட்டோம்ல, அதனால வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி தோணுது. அதனால அப்பா அப்படி சொல்றாரு. கரெக்டு தான். ஆனால் இதில் இருக்கிற கம்ஃபர்டபுள் வந்து வேற எதுலையும் கிடையாதுங்க. அவர் சொல்ற விதத்தில் ஒரு விஷயம் அது ஓட்டுநர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது தமிழ்நாடு அதாவது ஃபாரின் வண்டியா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் வண்டியா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கூட கேபின் எந்த வண்டி எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது, எந்த கண்ட்ரிலுமே கிடையாது. ஆக்சுவலி வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அவருக்கு இதோ ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் அவர் சொல்றாரு. நல்லா கில்லரா இருந்து டிரைவர் ஆகி ஓனர் ஆகி மறுபடியும் டிரைவர் ஆகிருக்கேன். என்னோட சுச்சுவேஷன் சூழ்நிலை என்ன பண்றது, ஆண்டவன் எல்லாம் எப்படி விதிப்படி நடக்குதோ அதுபடி நடக்குது. நானும் ஒரு கஷ்டப்பட்டு 2 லாரி போட்டவன், பாண்டிகள் போட்டவன் தான். எல்லாமே என் சூழ்நிலை காரணமாகவும் என்னுடைய வேணாம் உடனே சிம்பத்தி அப்படின்றாங்க யூடியூப்ல பாக்குறவங்க. விடுங்க. என்ன பிடிப்பாது? குழம்பு சில்லி மசாலா. எப்பா பொடி என்னன்னே தெரியாத பொடி போடுறியாப்பா? குழம்பு சில்லி மசாலா. மிளகாத்தூள். மிளகாத்தூள் போடுங்க. ஏன்? ஓகே, அவரோட ஸ்டைல்ல செய்யறாரு. மிளகாத்தூள் கொஞ்சம் போடுங்க. நம்ம 2 பேர் தானே, பத்தாது. ஓகே. அப்புறம் வண்டி அடிக்கடி நிறுத்த முடியாது. அடுத்து மல்லித்தூள். இப்போ கேஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கு, ஸ்லிம்ல தான் வச்சிருக்கீங்க? ஸ்லோவில் தான் இருக்கு. இப்போதான் ஸ்லோ பண்ணீங்க. முட்டை மசாலா. ஆக்சுவலி முட்டை குழம்பு தான் சொன்னேன் இல்லைங்க, அதான் முட்டை மசாலா போடுறாரு.
ஓகே டன். அரிசி என்னப்பா இது? அரிசி கல்லே முடியும். எப்ப நீ கருகுப்புல எவ்வளோன்னு வாங்குனீங்க? 35 ரூபா. கருகுப்புல 35 ரூபாங்க. ஓகே அப்பா, நெக்ஸ்ட் என்னது? முட்டையா? நெக்ஸ்ட் முட்டை. யாராருக்கெல்லாம் இந்த முட்டை உடைச்சி இந்த முட்டை குழம்புல ஊத்துறது பிடிக்கும்னு தெரியல. பட் ஆனால் எங்கள் அம்மா வைக்கிற ஸ்டைலுங்க இது நல்லாயிருக்கும். செமையாக இருக்குங்க இந்த மாதிரி முட்டையை உடச்சி. சில பேர் அதை வாமிட் வர மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆஃப் ஆயிலே சாப்பிட்றோம். முட்டையை முழுசாகவே உடச்சி ஊற்றி குடிக்கிறாங்க. முட்டையில் வந்து ஒயிட் எக் எடுக்கணும் தான், அதாவது சாரி எல்லோ எக் எடுக்கணும் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வந்து எந்தெந்த உடம்பு எப்படி எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எல்லோ ரிமூவ் பண்ணுறது, நம்ம எத்தனை டைம் சாப்பிட்றோம் அதெல்லாம் பொறுத்து தான். அது டயட் செக்டார் வந்து தனியாக இருக்குது. அது நான் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். அது நிறையா நம்ம பார்த்துருப்போம், வீடியோஸ்லேயே நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் சொல்லி தெரியணுங்கிறதில்ல. பட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் அது கிளியராக சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம எக்கை போடும் போது அந்த குழம்புல வந்து அந்த லிக்விட்லாம் எக்கோட முட்டையோட அந்த இதெல்லாமே மிக்ஸ் ஆகி செம டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இருக்கும். உண்மையிலுமே சொல்ல போனால் செமையாக இருக்கும். முட்டை குழம்பு ரெடிங்க. அவ்வளோதான், இறக்கி வச்சாச்சு. பார்த்துப்பா விழுந்துற போது. நெக்ஸ்ட்டு சாப்பாடு. அப்பா தண்ணியில் கரெக்டாக ஊற்றுனீங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு சாப்பாடு வச்சாச்சு. அடுத்து எடுத்துகிட்டு சாப்பிட்றது எப்படி எப்படிங்கிறத அடுத்தது காட்டிக்கிட்டே இருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். பசிக்குது, டைமிங் வேற ஆயிடுச்சு. ஆமாப்பா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. நீங்களும் போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிடுங்கப்பா. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அந்த சாப்பிட்றத நீங்கள் 2 பேர் சாப்பிட்றத காட்டிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்றேன். இல்லைப்பா, சாப்பிடுப்பா. எல்லாரும் 2 பேருமே ஒன்றா சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்படியே என்ன பண்ணுறது, நம்ம டிரைவருங்கள் சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். எங்கள் அப்பா நான் தான் இல்லைங்க, கூட எந்த டிரைவர் வந்தாலும் சரி, கிளீனருங்க யார் வந்தாலும் சரி, அப்படி பார்த்துப்பார். எங்கள் அப்பாவால் தான் நான் டிரைவர் ஆனேன். என் தம்பி டிரைவர் ஆனது எங்கள் அப்பாவால் தான். முட்டை குழம்புங்க.
பார்த்தீங்களா முட்டை அப்படி மிதக்கிற மிதப்பிய பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு தனி ருசிங்க, தனி டேஸ்ட்டுங்க. அப்பா நீ போட்டுக்கப்பா. போட்டுக்கிறேன். இல்லை அப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காட்டுங்க, மக்களுக்கு வந்து அதை காட்டிடலாம். அப்படியா? காட்டிட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டுப்பா. ஈஸ்வரன் அருளால இன்னைக்கு நான் படி அளந்துட்டா. அப்படி அப்பா ஈஸ்வரனை வழக்கமாக நான் தானே கும்பிடுவேன். ஈஸ்வரன் தான்ப்பா படி அளந்தா. அப்படி ஆமாப்பா, இதை புரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரன் அருளால இன்னைக்கு எனக்கு படி அளந்துட்டார். அது ஈஸியாக சாப்பாடு கிடைக்கிறீங்க யாருக்குமே அது தெரியாதுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உழைக்கிறவங்களுக்கு புரியும். ஓகே, லாஸ்ட்டாக என்ன காட்டிக்கிறேன் மக்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஓகே பாருங்கள். ஓகே, வீடியோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ நானும் சாப்பிட போகிறேன். ஏன்னா வந்து சாரி விரல் வேறு தெரிஞ்சிட்ருக்கா. சாரி. இப்போ நானும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். காலைல லோடுக்கு போகணும். ஓகேவா? அதனால் டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு தூங்குறேன். அதனால் வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ நானும் சாப்பிட்றது வந்து அப்பா வீடியோ எடுத்துருந்தாருன்னு வச்சிங்களேன், அது நல்லா இருக்காது. அப்பா தான் இவ்வளோ தூரம் எல்லா வேலையும் செஞ்சார். நான் வீடியோ எடுக்கிறது மட்டுமா தான் இருந்தேன். இன்றைக்கி நான் பெருசாக எந்த வேலையும் செய்யலை. அப்பா தான் ஃபுல்லாக சமைக்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. அதனால் அப்பாவுக்கு இதுக்கு மேலே கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஸோ பாய் மக்களே. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் கிளிக் ப்ளீஸ். I love you ladies and gentlemen. ஹலோ மக்களே, இத்தனை 30 வருஷ காலத்தில் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சூழ்நிலையை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீ லிங்க் பக்கெட் அனுப்புங்க. அவருக்கு சொல்ல தெரியல, விடுங்க. நான் படிக்கலைங்க. படிச்சிருக்காரு அப்போவே 10th. அப்பா நீ முடிச்ச 10th முடிச்சப்ப இயர் என்ன? 94. 94 10th முடிச்சாருங்க. சொல்ல தெரியல. சரி விடுங்க, அவருக்கு சொல்ல தெரியல. ஹிந்தி பேசுவாருங்க, சும்மா இல்ல. ஹிந்தி பேசுவாரு, இங்கிலீஷ் படிப்பாரு, கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லாமே பேசுவாங்க. ஆனா வந்து இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மிங்க. ஆனா இங்கிலீஷ் படிப்பாருங்க, சும்மா இல்ல. சும்மா அப்படி சொல்றாரு, ரிப்பீட் பண்ண தெரியாது. ஓகே மக்களே, சரி பாருங்க. பாய். அப்பா பாய் சொல்லிருங்க. தேங்க்யூ. ஓகே.